அனைவருக்கும் வணக்கம். 2 நாள் வெளியூரில் சம்மர் ட்ரிப்பு போயிருந்தோம். அது சம்மர் ட்ரிப்புன்னு சொல்கிறத விட யோகியோட டோர்னமெண்ட்டுக்காக போயிருந்தோம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளிக்கிழமை 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு அதாவது வெளியே போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் கரெக்டாக சுத்தபத்தமாக வச்சுட்டு நல்லபடியாக வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனனால வெளியிலேருந்து உள்ளே வரும்போது எனக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் வெள்ளிக்கிழமை காலையில் தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு. அதனால் வந்த உடனே நம்ம விளக்கேற்றணும் அப்படிங்கிறனால வந்த உடனே 4 மணிக்கு வந்தோம். குளிச்சுட்டு பூஜை ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பூக்கள்லாம் அப்படியே இருந்தது. அதே மாதிரி எங்கே வெளியே போனாலும் 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது அப்படின்னா சாமிக்கிட்ட நான் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு போவேன். அன்னைக்கு வச்சுட்டு போன நெய்வேத்தியத்தில் எறும்புகள் நிறைய சாப்பிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வெளியே காக்காக்கெல்லாம் வச்சுட்டு நான் கோலம் போட ஆரம்பித்தேன். குளிச்சுட்டு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். கடனை அடைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தானம் செஞ்சாலே போதும், நம்முடைய கடன்கள் சீக்கிரமா அடையும். அதுவும் யாருக்கு தானம் செய்யும், எந்த கிழமையில தானம் செய்யலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோக்கு இடையில நிறைய விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா கடனை தீர்க்கறதுக்கு நம்ம மைத்திரை முகூர்த்தம், அதே மாதிரி பணம் சேமிக்கிறதுக்கு சுக்கிரஹோரையில பணம் எடுத்து வைக்கிறது, குளிகை நேரத்துல பணம் சேமிக்கிறது, செவ்வாய் ஹோரையில நம்ம கடனை அடைக்கிறதுக்காக பணத்தை கொடுக்கறது, கடன் பட்டதை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆன ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் பசுக்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அதை நான் விளையாட்டுத்தனமாக ஒரு பசுவுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் அதை செய்ய செய்ய வீட்டில் நிறைய மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பூஜைகள் பண்ண முடிஞ்சுது. கனவுல எனக்கு அடிக்கடி பசுவும் கன்றும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரியும் வீட்டில் விளையாடுற மாதிரியும் எனக்கு அடிக்கடி கனவுகள் வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பசுவுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி அதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நமக்கு இவ்வளோ நல்லது நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்க போகுது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா இறைவனோட தீர்ப்பு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அப்போ தான் கொடுப்பாரு. ஆனால் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், நிறைய தடைகள்னால நமக்கு வர வாய்ப்புகள் தவறி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் சுபிக்ஷமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பசுக்களுக்கு உணவு அளிக்கிறது அப்படிங்கிறது 30 முக்கோடி தேவர்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கறதுக்கு சமம். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த 30 முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் தேவிகளும் நமக்கு அருள்பாலிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் உடனே யாரை கூப்பிடுறோம்னா ஃபர்ஸ்ட் கோமாதாவை தான் அழைச்சிட்டு வரோம். அவங்க வந்தாலே எல்லோருமே வர்ற மாதிரி அர்த்தம். நம்ம வீட்டுல சகல சௌபாக்கியமும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய பணக்காரங்களையோ பெரிய படிச்சவங்களையோ கூப்பிடுறது இல்ல, பசுவையும் கன்றையும் சேர்த்த ஒரு காமதேனும் கோமாதா இவங்களதான் நம்ம உள்ள அழைக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பசுவுக்கு இந்த ஒரு பொருளை தானமா கொடுக்கறதுனால மகாலட்சுமியோட அம்சம் மட்டும் இல்லாம அவங்களுடைய அருள் மட்டும் இல்லாம நமக்கு கடன்கள் சீக்கிரமா தீரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு பருப்பு. அதாவது நம்ம பாசி பருப்பு பாயசம் வைப்போம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும். அது உருவாகிறது எப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சை பயிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பச்சை பயிர்ல இருந்து தான் அந்த பச்சை தோலை நீக்கிட்டு உள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அதை உடைக்கிறது தான் நமக்கு பாசி பயிரா கிடைக்குது. அதை நமக்கு உலர விட்டு தான் பாசி பருப்பா நமக்கு கொடுக்குறாங்க. அந்த பச்சை பயிர் யாருக்கு உகந்தது அப்படின்னா புத பகவானுக்கு உரியது. புதன்கிழமை யாருக்கு உகந்தது அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தது. பச்சை நிறம் யாருக்கு உரியது அப்படின்னா குபேரருக்கு உரியது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கடன் தீர்க்கறதுக்கு இந்த ஒரு பயிரை தானமா பண்ண சொல்றாங்க அப்படின்னு. குபேரர்கிட்ட கடன் பட்ட நம்மளுடைய எம்பெருமான் கடனை எப்படி தீர்த்துட்டு இருக்காரு, திருப்பதியில எவ்வளோ உண்டியல்ல காணிக்கை சேருது, அதன் மூலமா அவருடைய கடனை எப்படி அடைக்கிறாரு, அவர் எப்படி செல்வ செழிப்பா இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சங்கடங்கள் வந்தாலுமே நம்ம திருப்பதி போக போக கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த புத பகவானுக்கு உரிய அந்த பச்சை பயிரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசி பயிரை
நம்ம நைட்டு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சிடணும். அது கூட வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு, ஏதாவது வெல்லம் இருந்தால் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது ரெண்டுல ஒன்று வந்து நீங்கள் அந்த பாசிப்பயிரோட ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அதை போய் நீங்கள் பசுக்களுக்கு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரும்போது நமக்கு கடன்கள் வந்து தீரும். அப்படி கொடுக்கும்போது நம்ம கோமாதா கிட்ட என்னுடைய கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க போகிறோம். அப்படி வேண்டுறது வந்து யாருக்கிட்ட அப்படின்னா பசுக்கிட்ட மட்டும் இல்ல, 33 தேவர்கள்ட்டையும் மும்மூர்த்திகள்ட்டையும் முப்பெரும் தேவிகள்ட்டையும் நம்ம வேண்டுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கோவிலுக்கு போறோம், விளக்கேத்துறோம், இந்த கோவிலுக்கு போனோம், நம்ம வந்து உண்டியல்ல உள்ள காணிக்க போறோம் அப்படின்ல ஒரு உயிருக்கு நீங்க வந்து உணவளிக்கிறீங்க. அதுவும் அந்த உயிர்ல எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு அம்சமான கோமாதாவுக்கு நீங்க உணவளிக்கிறீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசி பருப்பை வந்து கண்டிப்பா நீங்க வந்து டெய்லியுமே வந்து நீங்க கொடுக்கலாம். நைட்டு ஊற வச்சு காலையில கொடுக்கலாம் உங்க வீட்டுக்கு பசுக்கள் வருது அப்படின்னா. இல்ல எங்களுக்கு வீட்டுக்கு பசுக்கள் வரல அப்படின்னா நீங்க கோசாலைக்கு போறீங்க இல்லையா, அப்ப வந்து நீங்க இந்த பாசி பருப்பை வந்து தானமா வந்து கொடுத்துட்டு வரலாம் கோவில்கள்ல. அதுவும் புதன்கிழமையில கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பச்சரிசி வந்து மகாலட்சுமியோட அம்சம். அந்த பச்சரிசியையும் பாசிப்பருப்பு இல்லாதவங்க பச்சை பயிரை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில வந்து அதுல நம்ம வாழைப்பழம் இல்ல வேற ஏதாவது பழங்கள் இருந்தா பழங்கள் வந்து பிசைஞ்சு தேன் ஊற்றி நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள கடன் குறையறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய ஒரு பரிகாரம்னு சொல்றதை விட ஒரு எளிய தானம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இந்த பாசி பயிரை நீங்க வார வாரம் புதன்கிழமையில ஏதாவது உங்க பக்கத்து வீட்டுல உங்க வீட்டு பக்கத்துல ஆசிரமம் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க அந்த ஆசிரமத்துக்கு நீங்க அரிசி தரதை விட இந்த மாதிரி பாசி பருப்பு வந்து தானமா கொடுக்கலாம். அதை வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கும் போது அவங்க சாப்பிட சாப்பிட உங்களோட கர்மாக்கள் குறைஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வழி கண்டிப்பா பிறக்கும். நீங்க பண்றது எல்லாமே ஒரு சிலைகளுக்கோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோக்கோ நீங்க வந்து எதுவும் பண்றது இல்ல, உயிருள்ள ஜீவன்களுக்கு தான் நீங்க எல்லாமே பண்றீங்க. அதுல நீங்க கடவுளை பாக்குறீங்க. அதான் வந்து இதுல உடைய சாராம்சமே. அதே மாதிரி இந்த பிரதோஷ நாள்ல பாசி பருப்பை பாயாசமா செஞ்சு நம்ம பிரதோஷ நேரத்துல சிவன் கோவில்ல நம்ம வந்து வரும் பக்தர்களுக்கு வந்து நம்ம அந்த பாயசத்தை கொடுக்கும் போது அவங்க அதை மனதார சாப்பிட்றாங்க அப்படிங்கும் போதும் நம்மளுடைய கடன் வந்து சீக்கிரமா தீரும். ஏன்னா குபேரர் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த குபேரர் வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் தான். ஸோ இந்த பிரதோஷ நேரத்துல நீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு பாயாசம் வச்சு கோவில்கள்ல பிரசாதமா நீங்க வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் நம்ம வீட்டுல நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு தேவையற்ற தடைகள் எல்லாம் நீங்கி நிறைய சுபிக்ஷமான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நானே வந்து உதாரணமா இருப்பேன். நான் கார் வாங்குவேன்னு நினைக்கல, வீடு வாங்குவேன்னு நினைக்கல, எனக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. இது எல்லாமே நான் ஆரம்பத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கல்யாண புதுசாக செஞ்சுட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு வந்து இன்னும் வரைக்கும் நான் அதை மாற்றாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கோமாதாவுக்கு உணவு அளிக்கிறது. அதை கூட நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருப்பீங்க, கோமாதா பூஜை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு. என்கிட்ட வந்து அதுக்கான ப்ராப்பரான சிலை இல்லை. பீங்கான் சிலையில நம்ம வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. அதனால வந்து நான் அதை பண்றது இல்லை. அதே மாதிரி கோமாதா வந்து பித்தளை இல்லைன்னா வெள்ளி அந்த மாதிரி சிலைகள் வாங்கி நம்ம வந்து செய்யணும். அதை வாங்கும் போதுதான் நான் வந்து வீட்டுல பண்ண போறேன். ஆனா நான் பூஜையா பண்ணாம கோமாதாவை வழிபாடு செய்யறது நிறுத்தலை. எப்படின்னா அவங்க எங்க வீட்டுக்கு எந்த கோமாதா வராங்களோ அது யாருடைய பசுன்னு நமக்கு தெரியாது. அப்படி எங்க வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கும் போதும் சரி இப்பவும் சரி எங்க வீட்டுக்கிட்ட எந்த பசு வருதோ அதை கூப்பிட்டு ஓடி போயாவது நான் வந்து அதுகிட்ட வந்து வாழைப்பழம் வந்து கொடுத்துருப்பேன். அது நிறைய வீடியோல நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அது மாதிரி வந்து நீங்களும் வந்து செய்யுங்க. அப்படி உங்க வீட்டுக்கு பசு வரல, பசுக்கள் வந்து நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு கண்டிப்பா பெரிய பெரிய கோவில்கள்ல கோசாலை அப்படின்னு இருக்கும், மாடுகள் பசுக்கள்லாம் வளர்ப்பாங்க. அங்க போய் நீங்க இந்த பாசி பருப்பை வந்து பசுக்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்ல நீங்களே ஊற வச்சு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி வந்து நான் வந்து வேண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுக்கலாம். இது வந்து கடன் சுமை வந்து குறையும். புதன்கிழமை நீங்க கண்டிப்பா நல்ல நேரம் பார்த்து கொடுக்கறது நல்லது. புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா புத பகவானுக்குரிய அந்த பச்சை பயிருங்கிறது உகந்தது, அதனால அந்த நேரத்துல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கும் உகந்த அந்த நேரம். இந்த நாள்ல வந்து நம்ம கொடுக்கும்போது கடன் தீரும். டெய்லியும் வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நைட்டு வந்து பச்சை பயிரை ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு அதுல வெள்ளத்தையும் கலந்து நீங்க வச்சிருங்க. காலையில இருந்து உங்க கையால வந்து எடுத்துட்டு போய் கோமாதாக்கு உணவா கொடுத்துட்டு நல்லபடியா வேண்டிக்கோங்க. உங்க வீட்டுல பசு இருந்தாலும் சரி இல்ல பக்கத்து வீடுகள்ல இருக்குன்னா அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து நான் வேண்டி இருக்கேன், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க வந்து செஞ்சு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்க வந்து அந்த பசுக்களுக்கு சுத்தமானதா கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து தெய்வத்துக்கு செய்யறதுக்கு சமமா செய்யறோம். அதனால வந்து ஏதோ வந்து வீணா போனது வண்டு வச்சது இந்த மாதிரி இல்லாம சுத்தமானதா வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டா போதும். நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆசிரமங்களுக்கும் இந்த பசுக்களுக்கும் இல்லாத ஏழை மக்களுக்கும் நீங்க இந்த பாசிப்பருப்பு தானத்தை கொடுத்துருங்க. அது மூலமா உங்களுடைய கர்மா குறைஞ்சி உங்களுடைய கடன் சுமை வந்து கண்டிப்பா வந்து தீரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
ஸ்ரீமன் நாராயணன் எப்படி குபேரர்கிட்ட தாம் பட்ட கடனை வந்து அடைச்சி இப்ப செல்வ செழிப்பா இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் வந்து செல்வ செழிப்போட இருக்கலாம். அதுவும் கோமாதா அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம். அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும். இது என்னுடைய அனுபவபூர்வமான வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் நான் வந்து சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.